ஹலோ கைஸ், வெல்கம் டு ரீடெக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, அதை ரியல் டைம் டிவைஸில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Start a new Android project. இங்கே வந்து ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணோம். ஆக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிகிற ஸ்க்ரீன் தான். வாட்ஸ்அப்பில் சேட் கால் அப்படின்னு இருக்குல்ல, அது ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி. இங்கே வந்து டெம்ப்ளேட்டாக நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எம்டி ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு பேர் வைக்கணும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷனோ அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படி சொல்லி வைக்கிறேன். நெக்ஸ்ட் பேக்கேஜ் நேம். பேக்கேஜ் நேம்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதை ப்ளே ஸ்டோரில் போடுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் அப்ளிகேஷனை தனித்து காட்டுறதுக்கான ஒரு டொமைன் நேம் தான் இது. இது வந்து காம்.டாட் உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பேராக இருக்கலாம். பக்கத்தில் அப்ளிகேஷனுடைய நேம். சேவ் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன லாங்குவேஜில் டெவலப் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாவாவில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மினிமம் எஸ்டிகே. உங்கள் அப்ளிகேஷன் எந்த வெர்ஷனில் மினிமம் எந்த வெர்ஷனில் ரன் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே தான் சூஸ் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே ஹலோ வேர்ல்டு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம அந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை தான் ரன் பண்ண போகிறோம். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து கிரேடல் பில்ட் ஆகிட்டுருக்கு. அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். ஓரளவுக்கு ஸ்பீடாக இருந்தாலே போதும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஹலோ வேர்ல்டு சொல்லியிருக்கிறதுல எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை. அப்படி ரன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் பண்ணோம், நம்ம க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் தேவைப்படும். நம்மளுக்கு வந்து அங்கே வந்து நோ டிவைஸ் சொல்லி காட்டுது. ஸோ அதனால் நம்ம வந்து விர்ச்சுவலாக ஒரு டிவைஸை ஓப்பன் பண்ணோம். அந்த விர்ச்சுவல் டிவைஸை அங்கே வந்து நாக்ஸ் பிளேயரை ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் சிஸ்டமில் நாக்ஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ண முடியல, ரேம்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையே கூட விர்ச்சுவல் டிவைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி 2 அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்த்துருக்கேன், அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகே, அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விர்ச்சுவல் டிவைஸ் அங்கே காட்டிடுச்சு. சாம்சங் நெக்ஸஸ் அப்படின்ற வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரன் கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேடல் பில்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது நம்ம கோடிங் வந்து அப்ளிகேஷனாக பில்ட் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ விர்ச்சுவல் டிவைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, ஒரு ஆக்டிவிட்டியில் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டிருக்கோம். வேறு ஒன்றும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஹலோ வேர்ல்டு இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஹலோ வேர்ல்டு இருக்கிற இடத்துல வெல்கம் டு ரீடெக் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டால் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம அங்கே டைப் பண்ணது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டுட்டோரியலில் ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணுற ப்ரோக்ராமில் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்கு வர டுட்டோரியலில் ஒரு பட்டன் எப்படி ஆன் பண்ணலாம், இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணலாம், ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி எப்படி போகிறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் வர டுட்டோரியலில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.